அது சுயநலத்தோட ரீசன் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தோட அரசியல்வாதி. அவர் லாஸ்ட் நேரத்தில் இந்த அளவுக்கு போகிறது வந்து அவர் பெயரை வந்து அவரே கெடுத்துக்கிறது சமமாகும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஈரோட்டில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கூட செங்கோட்டையின் ஆதரவுன்னு சொல்கிற கூட ஒரு நிர்வாகி கூட அவர் கூட போக கிடையாது. அது விஜய் ரசிகருங்கிற கூட்டம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்குது. அது செங்கோட்டையனுடைய நிர்வாகிகள், அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட நிர்வாகிகளும் சரி, அல்லது செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் என்று சொல்லுகின்ற அதிமுக நிர்வாகிகள் யாரும் அவர் கூட செல்லலைங்கிறது தான் வந்து உண்மையான வார்த்தை. வரங்க 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடி தலைமையில் வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். மக்களுக்கு செல்வாக்கான ஒரு ஆட்சியாக மாறும். அதே நேரத்தில் கடந்த கால வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, புரட்சித் தலைவர் காலத்துலேயும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால மட்டும்தான் மக்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு ஆட்சியும், மக்கள் செல்வமாக வாழ்கிறதுக்கும், அமைதியாக வாழ்கிறதுக்கும், வளமாக வாழ்கிறதுக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறோம்.